نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானா தஆலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபஸலோ கரம் அல்லாஹ் நம்மை இந்த ரமதானுடைய மாதத்தில் பகல் காலங்களிலே நோன்பு நோற்கவும் இரா காலங்களில் நின்று வணங்கவும் அல்லாஹ்வை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். வரைக்கும் அந்த பாக்கியத்தை தந்தார். நண்பர்களே, நேற்று ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகள் சொல்லப்படுது. எந்த இடத்துல இருந்தாங்க? ஒரு கருத்து சொல்லப்படுது, ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மீன் போச்சு இல்லைங்களா, உள்ள போச்சு இல்லையா, உயிராய் உள்ள போச்சு இல்லையா, அந்த மீனுக்கு பேர் தெரியுமா? அந்த மீனுக்கு பேர் போத்தல் மீன் பேர். இர்ஃபானி ஷாஜமானுக்கு ரொம்ப பிரியமான மீன் போத்தல் மீன். இங்கே கிடைக்கும், சில நேரத்தில் வரும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மீன் இப்போ கருவாடு பார்த்துருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்னா சப்பையா ஒரு பக்கம், அதாவது ஒரு மீன் உரண்டையா இருக்கிற மீனை நடுவில் வெட்டிடுவாங்க. ஒரு பக்கம் உரண்டையாக சப்பையா இருக்கும். அந்த மீனுடைய ஒரு பகுதி உயிராய் போயிடுச்சு கடல். அந்த உயிராய் போன இனம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் போத்தல் மீனுங்கிறது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் உருண்டையா இருக்குமா, ஒரு பக்கம் அப்படியே பாதியா வெட்டின மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மீன் இனம் இன்ன வரைக்கும் இருக்கு, போத்தல் மீன். அதுக்கு சமக்க மூசா அப்படின்னு அரபு உலகங்கள்ல பேர் சொல்றாங்க. சமக்க மூசான்னு பேர். நீங்க போத்தல் மீன் போட்டீங்கன்னா நெட்டில் போட்டாலும் வரும். இங்கே நிறைய வருது. சர்க்கார் அந்த மீனை பார்த்தா உடனே வாங்கிடுவாங்க. ஏன்னா இது அந்த இனத்திலேருந்து வருது இல்லையா அப்படின்னு நிஜமாக வாங்குவாங்க. அந்த காலத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்போ தம்பிலாம் அந்த மீன் உளுந்த இடத்துல திரும்பி வந்த போது பாறை மேலே எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த மீன் போன இடத்துல ஒரு குகை மாதிரியே ஆயிடுச்சான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு அடியில் இருந்தார்கள், அங்க போய் சந்திச்சாங்க. ரெண்டு வகையான கருத்து. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் யார், எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வஜதா அப்தம் மின் இபாதினா, என்னுடைய அடியார்களிலிருந்தும் ஒரு அடியாரை யார் பெற்றுக்கொண்டார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அடியார் எப்படிப்பட்டவர்? ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, அவருக்கு என்னில் புறத்திலிருந்தும் நாம் ரஹ்மத்தை தந்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நாம் நம் புறத்திலிருந்தும் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய வலியானாலும் சரியே, ஷேக்கிட்ட இருந்து பாடம் படிக்க முடியாது. ஷேக்கின் மூலமாகவும் அல்லாஹ் தான் இல்ம தரணும். நமக்கே இல்மு வராது மூலா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நீ எவ்வளோ இல்மு வச்சிருந்தாலும் சரியே,
அந்த இல்மு உன்னுடைய கஸ்பின் மூலம் வந்ததுன்னு நினைக்காத, உன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலம் நான் படிச்சு வந்ததுன்னு நினைக்காத, அல்லாஹ் உனக்கு ஃபஸ்லா கொடுத்ததுன்னு நினைக்க. உண்மை மூலா ஜி இல்மு அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், நிச்சயமாக இல்மு இருப்பதெல்லாம் யார்கிட்ட தான்? அல்லாஹ். அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. அப்ப எங்க இருந்து உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்குவோம்? இல்மு வந்து மாட்டிக்கிச்சா? மீசான் வந்து மாட்டிக்கிச்சா? மீசான் சர்வ் செய்யறமே, மீசான் வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிச்சா? இல்ல. மீசான் சர்ஃபு செய்யன்னு சொன்ன உடனே மௌலாவுடைய அந்த இல்ம வெளியாக்கி உங்களை சர்ஃபு செய்ய வைக்கிற மௌலா தான். ஷரியத்துடைய தக்குவா என்ன அப்படின்னு கேட்டோம். ஷரியத்துடைய தக்குவா என்ன? வரப்படி வச்சிருக்கிற சொல்ல முடியாது, நாம வரப்பு பண்ணவும் முடியாது, அதை வைக்கவும் முடியாது. மௌலா அல்லாஹ் ரசூலை பார்த்தே சொல்லிட்டான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக். நபிய குர்ஆன் இறங்கும்போது நீங்க வாய் அசைக்காதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. அந்த குர்ஆனை உள்ளத்தில் ஒன்று சேர்ப்பதும் நான் தான், அதை உங்க வாயால ஓத வைக்கிறதும் நான் தான். ரசூலுக்கு ஹாஃபிஸா, ரசூல் ஹாஃபிஸா இல்ல. ஜி ரசூலில் இருந்து ஹாஃபிஸா இருப்பவன் யாரும் இல்லை. அந்த குர்ஆனை ஹாஃபிதுகளின் நாவில் ஓத வைப்பவன் யாரும் இல்லை. நான் எப்படி வர முடியும்? ஆனால் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லும், அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது, ஆத்தைனா ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அவர்களுக்கு நாம் இல்மை கொடுத்தோம். ஏன் சொல்றான் தெரியுங்களா? எதனால ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இதை சொன்னான்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் இல்மை கொடுத்தோம் அப்படி ஏன் சொன்னோம்? அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கான காரணம் என்ன காரணம் தெரியுங்களா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இல்மு இருந்துச்சா இல்லைங்களா, அந்த இல்ம தனக்கு சொந்தமானதுன்னு விளங்காதவங்களா இருந்தாங்க. தனக்கு கிடைச்ச அந்த பரக்கத்தை, அந்த கராமாத்துகளை, அந்த அருள்களை தனக்கு சொந்தம்னு விளங்கல, தன் ரப்புடைய ரஹ்மத்துன்னு விளங்கினாங்க. அதனால அல்லாஹ் அவங்களை பத்தி வர்ணிக்கும் போது எந்த ஹால்ல இருந்தாங்களோ அந்த ஹாலை சேர்த்து சொல்றாங்க. நம்முடைய அப்தை பெற்றுக் கொண்டார்கள். முடிச்சுட்டு போறாப்ல, என்ன அடியாரில் இருந்து ஒரு அடியாரை பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம்ல. அல்ல அதை நிப்பாட்டல. உஸ்கா ஹால் கியா ஹே மாலூம்? அவருடைய ஹால் என்ன தெரியுங்களா? அவர் சாதாரண அடியார் இல்ல, சதா இல்மு எனக்கு சொந்தம் இல்லைன்னு விளங்குறாரு. அப்படிப்பட்ட அடியார். என் பெருக்க இல்மு எனக்கு சொந்தம் இல்ல, இந்த இல்மை எனக்கு தந்தவன் யாரும் இல்லை என்ற உணர்வில் உள்ளவர். அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையும் சேர்த்து சொல்றான், வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அவருக்கு இல்ம நாம கொடுத்தோம். இல்ம என் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தோம். கால லஹு மூசா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் சந்திச்ச உடனே கேட்டாங்க, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இல்ம எனக்கும் நீங்கள் தருவதின்படி, அந்த இல்ம நானும் பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில, நானும் பெற்றுக்கொள்ளுதல் என்ற அடிப்படையில உங்களை நான் பின்பற்றலாமா? இல்லைங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, வகைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பி குப்ரா. நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்களே. நான் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா. நீங்க இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன். வல ஆஸிலக அம்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஃபைனி தபஅதனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா. நானா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ற வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது, அதை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க.
இப்ப அவங்க 3 செயல் செஞ்சாங்க. 3க்கும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி பேசிட்டாங்க. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கப்பல்ல போனாங்க, கப்பலை ஓட்ட போட்டாங்க. உடனே இவங்க என்னப்பா அந்த ஆளுங்க மூளடிக்க பாக்குறீங்களே நியாயமானு கேட்டாங்க. அடுத்து ஒரு பையனை பார்த்தாங்க, அந்த பையனை வெட்டிட்டாங்க. ஜி நினைஞ்சுங்களா? வெட்டிட்டாங்க. இப்போ இவங்க கேட்டாங்க, ஒரு பையனை கொலை செஞ்சீங்களா? கத்தல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ். நான் ஒரு எந்த விதமான காரணம் இல்லாம ஒரு பாலை வெட்டி விட்டீங்களே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. 3வது என்ன செஞ்சாங்க சொல்லுங்கம்மா? சௌத்த அந்த ஊர்க்காரங்க சாப்பாடு போடல, விருது தரல, அப்படி இருந்தும் அந்த ஊர்ல ஒரு சௌத்தை கட்டினாங்க. இவங்க கேட்டாங்க, நீங்க நினைச்சிருந்தா கூலியாவது வாங்கியிருக்கலாமே, நீ அதுவும் செய்யாம விட்டீங்களேன்னு கேட்டாங்க. இது இருக்கா இல்லைங்களா? இப்ப நபிதானங்க இவங்க, நபிக்கு இந்த விஷயங்கள் தெரியல, வலிக்கு தெரியுது. இதுக்கு விளக்கம் எழுதும் போது சொல்றாங்க, அல்லாஹ் ஆரம்பத்திலே விளக்கம் சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே என்ன சொன்னா? அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஃபலம்மா பலகா மஜ்மா இது கால மூசா லிஃபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அப்லக மஜ்மா அல் பஹ்ரைன். மஜ்மா அல் பஹ்ரைன் அப்படிங்கிற இடத்தில் இருவரும் சந்தித்தார்கள். மஜ்மா அல் பஹ்ரைனுக்கு விளக்கம் என்ன? இந்திய பெருங்கடலும் ஆப்பிரிக்க பெருங்கடலும், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 2 கடல் சேரும் இடம், அது வந்து மஜ்மா அல் பஹ்ரைன் ஒரு விளக்கம். இன்னொன்னு என்ன, 2 பேர் மஜ்மா அல் பஹர். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஹர், ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஹர். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் அல்லாஹ்வுடைய இல்ம் இருந்துச்சு, இல்மே லாஹிரியும் இருந்துச்சு, இல்மே பாத்தினியும் இருந்துச்சு. ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடையும் இல்ம் இருந்துச்சு, இல்மே லாஹிரும் இருந்துச்சு, இல்மே பாத்தினும் இருந்துச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட இல்மே ஷரீஅத், இல்மே லாஹிரி வெளிப்பட்டு இருந்துச்சு. மூசா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துட இல்மே பாத்தினி வெளிப்பட்டு இருந்துச்சு. இந்த 2 பஹரும் ஒண்ணு சேர்ந்த இடம். புரிஞ்சுங்களா? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு ஷரியா இருந்தாங்க, இவங்க சாஹிபே வலியா இருந்தாங்க. அதனால சாஹிபே வலி தன்னுடைய அடிப்படையில போவாங்க. இப்ப நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு விஷயம் இங்க நல்லா விளங்கிக்கோங்க. வலிமார்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தனி ஷரியத் இருக்கும். அந்த ஷரியத்தை நீ பின்பற்ற முடியாது, அந்த ஷரியத்தை நாம பின்பற்ற முடியாதுமா. அவங்க ஷரியத்தை அவங்க பின்பற்றிக்குவாங்க, அவங்களுக்கு தனி ஷரியத் இருக்கும். அல்லாஹ் வச்சு அவங்கள அதை நாம பின்பற்ற முடியாது. நாம் நபியைத்தான் பின்பற்ற வேண்டும், வலியை நாம் பின்பற்ற முடியாது. இன்னைக்கு ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ளைய வெட்டினாங்க. காரணம் என்ன சொன்னாங்க? அந்த புள்ள அநியாயக்காரனா வருவான், அதனால நான் வெட்டி விட்டேன், அல்லாஹ் வேற புள்ளைய கொடுப்பான் அப்படின்னு. உடனே இன்னான்னு பாரு, இந்த முஹியத்தீன் சேட்டை பண்றாப்புல, அவங்க அத்தாவுக்கு இதை விட சிறந்த புள்ள வேற புள்ள வரட்டும், வெட்டிவிட்டா விட்டுருவாங்களா? இன்னாமஜத்து சரான் வெற்றார் கேட்டா, அதை விட சிறந்த புள்ளையை தருவார் என்று எதிர்பார்த்தேன். தோலைச்சு விடுவாங்க, ஓத்தரை எடுத்துருவாங்க. ஜி ஆமா. அப்ப வலியினுடைய இத்திபா செய்ய முடியாது, நபியைத்தான் இத்திபா செய்ய முடியும். நபியைத்தான் இத்திபா செய்ய முடியும், வலியை இத்திபா செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் ஏன் காட்டினா, அப்புறம் எதுக்கா இந்த சம்பவத்தை ஏற்படுத்தினா? அல்லாஹ் நமக்கு ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் காட்டுறான். என்ன? வலிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு அவர்களுக்கென்று தனி ஒரு பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தார், தனி ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் முன் நடக்க போவதையும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கராமத்தையும் காட்டினாங்க. கப்பல்ல இருந்து படகு, கப்பல்ல இருந்து பலகை எடுத்தா என்ன ஆயிருக்கணும்? கப்பல் மூழ்கி போணுமா இல்லைங்களா? பலகை எடுத்துட்டாங்க, கப்பல் மூழ்கல, தண்ணி உள்ள வரல, தண்ணி நின்றுச்சான், அப்படியே தண்ணி அப்படியே நின்றுச்சான், கப்பல் வந்து வரல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மாதிரி ஒரு ஆற்றலை உங்களுக்கு தந்திருந்தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்டாங்களே,
அவங்க வேதமா பேசிட்டாங்களா? இல்ல, சாஹிபு ஷரியத்தை காட்டி கொடுத்தாங்க. ஷரியத் இதுதானேன்னு சொன்னாங்க மூணுலையுமே. அவங்க சொன்னதும் சரிதான், தப்பா பேசவில்லை. இவங்க செஞ்சதும் சரிதான். அல்லாஹ்வுடைய பெரிய ஃபஸ்ல் அன்பர்களே, நமக்கு அல்லாஹ் ஷேகுமார்களை சாஹிபு ஷரியத் வ தரீகத்தா கொடுத்தாங்க. வெறும் தரீகத்தா கொடுத்திருந்தால், ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கொடுத்திருந்தா ஷேக் செய்யற எதையும் நாம பின்பற்ற முடியாது, பெரிய கஷ்டமா போயிடும், அது ரொம்ப பெரிய துன்பமா போயிடும். அப்ப அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டா? ஷரியத் மஅத்தரீகத் அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு ஷேக்மார் அல்லாஹ் கொடுத்தான். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நம்ம காட்டி கொடுத்தாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி கொடுத்தாங்க? வெறும் ஷரியத்தை காட்டி, வெறும் தரீகத்தை காட்டி தரல. ஷரியத் இல்லாத தரீகத் இல்லை, வெறும் மஹு. அது ஷரியத் இருக்கணும், அத்துடன் தரீகத்து இருக்கணும். ஷரியத்தும் தரீகத்தும் சேர்ந்து போகணும். அதுதான் காமில். வெறும் தரீகத்து மட்டும் இருப்பது காமில் அல்ல. அல்லாஹ் ஒருத்தர் அடைந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறார், தொழுவது இல்லை, அது காமிலியத்தான காமிலியத்து இல்லை. ஷரியத்தும் இருக்கணும், அத்துடன் தரீகத்தும் இருக்கணும். அதுதான் காமிலியத், அக்மலியத். தான் அதனாலதான் அந்த ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமும் இந்த ரசூலுடைய உம்மத்துல யாரெல்லாம் ஷரியத்து தரீகத்தா இருக்கிறாங்களோ, சாலிஹீன்களா இருக்காங்களோ, அவங்கள்ட்ட வந்து முசாபா செய்வாங்களாம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாபா செய்யற பாக்கியம் கிடைக்கும். அன்பர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு காட்டி தர்றோம். என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு சில அதபுகளை நாம் பேணணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு சில அதபு பேணணும். ஷைத்தான்ட்ட அந்த அதபு இல்லாததுதான் காரணமே. ஷைத்தானா போனதுக்கு ஒரு காரணம். ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் கேட்டான், காலமா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என் கையாக படைச்சேன், அவங்களுக்கு நான் செய்தா செய்ய சொல்றேன், ஏன் நீ செய்தா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. இப்ப இவன் இல்மு படிச்சிருக்கானா? யாரு? ஷைத்தான். என்ன இல்மு படிச்சிருந்தான்? என்னவா இல்மு படிச்சிருந்தான்? எல்லா செயலும் அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான். அப்படி இல்மு படிச்ச உடனே இப்ப செய்தா செய்யலை. இவன் செய்யலையா அல்லாஹ் செய்ய விடலையா? என்னமா உண்மை? என்ன இவன் செய்யலையா அல்லாஹ் செய்ய விடலையா? அல்லாஹ் செய்ய விடல. ஹகீகத் என்ன? ஹகீகத்தை பேசணும். கால ரப்பி பிமா அக்வைத்தனி, என்ன ரப்பே நீ ஏன் கெடுத்தேன்னு கேட்டான் ஷைத்தான். இது அதபு குறைவு. அதுவும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலாமா. கைரு ஷர்ரு ரெண்டுமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் உள்ளது. அதான் நம்ம ஈமான். ஈமான் என்னமா? ஆமா. ஆனா ஷர்ர நம்ம பக்கம் சேர்த்துக்கணும், கைர மூலா பக்கம் சேர்த்துக்கணும். ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அதனால கைரையும் அல்லாஹ்தான் தந்தான், ஷர்ரையும் அல்லாஹ்தான் தந்தான். ஏன்டா தொழுவுல? அல்லாஹ் தொழு வைக்கலான்னு தொழுவுல சொல்லாமா? சொன்னா நீ ஷைத்தான், சொன்னா நீ ஷைத்தான். அதனால அல்லாஹ் சொல்றா, நல்லடியார் எப்படி இருப்பாங்கன்னா, மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், எதுவெல்லாம் நல்லது வந்ததோ அது அல்லாஹ் புறத்திலிருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், எதுவெல்லாம் தன் புறத்தில் இருந்து இருக்கிறதோ, தீமையாக இருக்கிறதோ, அதையெல்லாம் தன் பக்கம் சேர்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாடத்தை நமக்கு சொல்லி தர்றான். இதுல பாருங்க, முதல் விஷயம் யூஷா பின் நூன் இருக்காரு இல்லைங்களா, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏப்பா அந்த இது உள்ள போச்சே, மீன் உள்ள போச்சே, ஏன் எனக்கு சொல்லேன்னு கேட்டாங்க. சொன்ன உடனே அவங்க பாருங்க, நபிகிட்ட பாடம் படிச்சவங்க இல்லையா, நபிகிட்ட என்ன பாடம் படிச்சிருக்காங்க? தீமை வந்தால் தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும்,
அல்லது ஷைத்தானின் பக்கம் சேர்க்க வேண்டும். என்ன செஞ்சிடணுமா? தீமை ஏற்பட்டா தம்பக்கம் சேர்த்துக்கணும், அல்லது தம்பக்கம் சேர்க்க விருப்பம் இல்லையா, யார் பக்கம் சேர்த்துடணும்? இருக்கவே இருக்கான், அவன் பக்கம் சேர்த்து. நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து விடுறது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நேர் மாத்தம். ஏதாவது நல்லது ஏற்பட்டுச்சு, நாம தாங்க கரெக்டா செஞ்ச. நம்ம நான் இல்லைன்னா அந்த இடத்துல நடந்திருக்காது. நினைச்சுங்களா? அவரு தப்பாக செய்ய போனாரு. நம்ம கொடுத்த ஐடியா தான் எப்படி இருக்கு பத்தியில, நம்ம டிசைன் எப்படி இருக்கு, நம்ம திறமை எப்படி இருக்கு பத்தியா, எப்ப நல்லா இருந்துச்சுதான். இதே கொஞ்சம் மோசம், என் புத்தியே சொல்றேன் நானு. நினைச்சுங்களா? இதுவே கொஞ்சம் மோசமாயிருச்சு, சொன்ன கேட்டு தொலைஞ்சா தானே. அன்னைக்கே சொன்ன கேட்டான் இருந்தாரு. எல்லா தப்பையும் அத்தவங்க மேல போட்டு இவர் அப்படியே சுத்தமா ஒண்ணும் இல்லாம. இது நம்ம புத்தி. என்ன உண்மையான வலிமாவுடைய தன்மை என்ன? நன்மை ஏற்பட்டால் அதை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வேண்டும். உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சா முழுக்க என்ன செஞ்சணுமா? அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தணும். ஒரு தீமை ஏற்பட்டால் முழுக்க அதை தன் தலையில் போட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விலாயத்து. அல்லது கொஞ்சம் உனக்கு தம்பக்கம் போர்ல கஷ்டமா இருந்தா நம்மால் மேல தூக்கி போட்டுற வேண்டியதான். ரெண்டுமே நினைச்சீங்க பாருங்க. ஹஜ்ரத் யூசுப் அவங்க என்ன பண்ணாங்க? ஏப்பா மறந்தீங்கன்னு என்ன சொன்னாங்க? நான் மறந்து விட்டேன். அதை சொல்றதுக்கு இல்ல ஷைத்தான் கூறாங்க. ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான்னு சொன்னாங்க. ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான்னு சொன்னாங்க. அதபு, அல்லாவுக்கு முன்னால் அதபு. அப்ப அல்லாஹ் கமாலியத்தை வெளியாக்குறான். அப்படிங்கும் போது அந்த கமாலியத்துல நீ அதவை காட்டினால், பணிவை காட்டினால் அல்லாஹ் ஷானஹுத்தால அந்த கமாலியத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அந்த கமாலியத்தை என்ன பண்ணிடுவான்? இன்னும் அதிகப்படுத்துவோம், ஃபஷலாக்கிடுவான் அல்லாஹ் ஷானஹுத்தால. அதனால சில பேர் இன்னைக்கு திக்ர் முடிச்சிட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் காலையிலே முடிச்சிடுங்க சொல்லாத. என்ன செய்யணுமா? இன்னைக்கு காலையிலே அல்லாஹ் தஆலா முடிக்க வைத்தான். அல்லாஹ் என்ன செய்ய வச்சுக்கிட்டான். அல்லாஹ் அடியான் பாரு, கஷ்டப்பட்டு செஞ்சான், செஞ்சுட்டு அடியா என்ன செய்ய வச்சான்னு சொல்றான் பாரு. ஆனா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து செய்ய வச்சிருவான். அல்லாஹ் தஆலா நான் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லாத. அல்லாஹ் 1 லட்சம் ரூபாய் என் மூலமாக கொடுக்க வைத்தான். அல்லாஹ் பல லட்சங்களை உனக்கு கொடுக்க வச்சிருவான். அல்லாஹ் கோடிக்கணக்கான ரூபாய்களை அல்லாஹ் கொடுக்க வச்சிருவான். நான் கொடுத்தேன், கொடுக்க வச்சேன், நான் தான் கொடுத்தேன், என்னுடைய காசு நினைப்பு கொண்டு வந்தார் அல்லாஹ் தஆலா. ஓஹோ ஓ இதுன்னு கொடுத்தியா, இன்னைக்கு கொடுக்கவே விடமாட்டேன்ருவான் அல்லாஹ். குர்ஆன் ஓதனீங்க, நான் ஓதல, என் ரப்பு என்னை ஓத வைத்தான். குர்ஆன் ஓதாம தூங்குறாரு, நல்லா உட்காந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. யார்? ராஷிதுல்லா. யாருமா முடிச்சிருக்கீங்களா? மாஷா அல்லா. தூங்கி என்னப்பா தூங்குற? அல்லாஹ் என்னை தூங்க வைத்து விட்டான், அதில் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ற. நான் என்ன செய்யணும்? வந்து குனிய வச்சு டமால் டமால் 2 போட்டு அல்லாஹ் என்னை அடிக்க வைத்து விட்டார், அதில் நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு நாம திருப்பி சொல்லிட வேண்டியதுதான். தெரிஞ்சுங்களா ஜி? அப்ப அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப விளக்கம் கேட்கிறாங்க இல்லைங்களா? விளக்கம் கேட்கும் போது 3 விஷயம் நடந்துச்சு. முதல் விஷயத்தை சொல்லும் போது சொன்னாங்க, சஃபீனத்து ஃபஅரத்து அன் அஈபஹா, ஃபஅரத்து அன் அஈபஹா, அதை குறை செய்வதை நான் நாடினேன். அப்ப அந்த கப்பலை ஓட்ட போடுறதுக்கு ஒரு ஐபு, கப்பலை ஓட்ட போடுறதுங்கிறதுமா ஒரு ஐபுமா. அந்த ஐபு ஹஜ்ரத் இஸ்லாம் யார் பக்கம் சேர்த்து காட்டினாங்க? முழுக்க தம்பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுவே அடுத்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா, வீடு கட்டுறது, முழுக்க கயிறு, முழுக்க கயிறு. அதை சொல்லும் போது 3வது எப்படி சொன்னாங்க?
فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك. அந்த அந்த கன்சு வெளியானா அவங்க எடுத்துக்கணும்னு உங்க ரப்பு நாடினான். பராத ரப்பு கையபுலுவா சுத்தமா. இந்த நடுவுல குழந்தை கொன்னது பாத்தீங்களா? இந்த குழந்தையை கொன்னது ஒரு வகையில கயிறு, ஒரு வகையில ஷர்ரு. என்ன வகையில கயிறு? அத்தா அம்மாவுக்கு நல்ல புள்ள வேணும், நல்ல புள்ள கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில கயிறு ஆச்சுங்களா. குழந்தையை கொண்டதுங்கிற அடிப்படையில் ஷர்ரு. இந்த கயிறும் இருக்குது, ஷர்ரும் இருக்குது. இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கறது? இப்ப நாம விளங்கின பாடம் என்ன? கயிறு இருந்தா யாரின் பக்கம் சேர்த்தரணும்? அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வேண்டும். ஷர் இருந்தா யாரின் பக்கம் சேர்த்தரணும்? நம் பக்கம் சேர்த்து வேண்டும். கயிறும் ஷர்ரும் ரெண்டு கலந்து இருக்குது. இப்ப எங்க சேர்க்கிறது? அல்லாஹ் கத்து தர்றான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. அரதுனா நாம் நாடினோம். உத்தரக்கா சொல்லிடு, நாம் நாடினோம். ரப்பு செஞ்சாலும் சொல்லாத, நீ செஞ்சாலும் சொல்லிடாது, நான் செஞ்சேன்னு சொல்லிடாது. அரதுனா நாம் நாடினோம். ஐயுபுதிலஹுமா கைரம் மின்ஹுமா, அதை விட சிறந்தது கிடைக்கணும்னு நாடணும். அதனாலதான் இதை எடுத்துட்டோம். பார்த்தீங்களா? அதபு என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நமக்கு எப்படி அதபை பயன்படுத்தணும் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தருகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்தை காட்டி தந்தார்கள். அப்ப ஷரியத்தும் வேணும், தரீகத்தும் வேணும்ல. வெறும் ஷரியத்தை எடுத்துக்கொள்ள கூடாது, தரீகத்தை விட்டுட்டு அது ரூஹ் இருக்காது. வெறும் ஷரியத்தை எடுத்து தரீகத்தை விட்டுட்டா அது என்ன இருக்காது? ரூஹ் இருக்காது. அந்த தொழுகையில் ஒரு இன்பம் இருக்காது. ஜி, அதே நேரத்தில் தரீகத்தை எடுத்துக்கொண்டு ஷரியத்தை ஒருவன் விட்டுவிட்டான், இது இல்ஹாது, வழித்தவறி போகுதல், இதுவும் தப்பு. ரெண்டையும் சேர்ந்து செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துகள் நமக்கு கிடைக்கிறது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய ஃபஸலாய் சாஹிபு ஷரியத்து தரீகத்தான ஷேகுமார்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவர்களை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நமக்கு வழி காட்டுறாங்களோ அந்த வழியில நாம் தொடர்ந்து நடக்கும். அந்த வழியை நாம் தொடர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். வெறும் தரீகத்தில் உள்ளவங்க பின்பற்ற முடியாது. ஷரியத்துல உடையவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள், இப்ப ஷரியத்துக்கு உட்பட்டு நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம நூரிஷா சர்க்காருடைய சில்சிலாவில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது வெளிரங்கத்தில் இவருக்கு தவறாகத்தெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் படி சாபித்தானது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒன்னா கதம்போல் செய்யலாமா? கதம்போல் செய்வது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சாபித்தானது, சஹாபாக்களுடைய சுன்னத்தின் அடிப்படையில் சாபித்தானது. முஹம்மது திக்ர் செய்யலாமா? முஹம்மது திக்ர் செய்வது சாபித்தானது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? கட்டாயம் உங்களோடு இருக்கிறான். ஆனால் ஒரு காலம் அல்லாஹ் உங்களால் நீயாக ஆகவில்லை, நீ அல்லாஹ்வாகவும் ஆகவில்லை. வஸ்து அல்லாஹ்வாகல, அல்லாஹ் வஸ்துவாகல. ஆனா வஸ்து அல்லாஹ் இல்லாமல் இந்த வஸ்துக்கள் இல்லை. இதுவும் குர்ஆன் ஹதீஸ் படி நமக்கு சாபித்தான ஷரியத்தின் அடிப்படையில்